மீண்டுமா இன்னொரு காணொலியிலே ஞானஸ்தானத்தை குறித்து நாங்கள் பேச போகிறோம். ஞானஸ்தானத்தின் வகைகள், வித்தியாசமா என்னென்ன ஞானஸ்தானம் இருக்கு, என்னென்ன ஞானஸ்தானம் உலகத்தில் செய்கிறாங்க என்பது குறித்து ஒரு சிறிய பார்வை. ஸோ எபேசியர் அதிகாரம் 26ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 26 தண்ணீர் முழுக்கை குறித்து, அதாவது மூழ்கி எழும்புகின்ற ஞானஸ்தானம் எங்களுடைய புதிய உடன்படிக்கைகளே இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாக கட்டளையிடப்பட்டதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நிறைய வகையான ஞானஸ்நானத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தை ஞானஸ்நானம், இந்த குழந்தை ஞானஸ்நானம் என்றது இந்த பைபிளிலே குறிப்பிடப்படாத ஒரு ஞானஸ்நானம். நாங்கள் போன எபிசோட்ல கிளியரா பார்த்தோம். ஒரு குழந்தைக்கு மனம் திரும்புதல் என்பது அது அறியப்படாத ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ பைபிள்ல நிச்சயமாக குழந்தை ஞானஸ்நானம் என்றொன்று இல்லை. இது இந்த உலக காரியங்களினால், பிசாசினால் சபைகளுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு வஞ்சிக்கிற போதனையாய் இருக்கிறது. கடைசி காலங்களிலே புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசப்பாவை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது குழந்தை ஞானஸ்நானம் ஒரு வஞ்சனையாய் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்களோட சபையிலே நீங்கள் பாவிக்க வேண்டாம். வேதம் அதை குறித்து சொல்லவே இல்லை. நீங்கள் குழந்தை ஞானம் பெற்றிருப்பீர்களானால் அது அக்கார்டிங் டு எங்களுடைய வார்த்தையின்படி அது நிராகரிக்கப்படுகிறதா இருக்கிறது. அது ஆண்டவருடைய கணக்கிலே வராத ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ குழந்தை ஞானஸ்தானம் நீங்கள் எடுத்தால் நீங்கள் ஞானஸ்தானம் பெறவில்லை என்று அர்த்தம். இந்த ஞானஸ்தானத்தை நீங்க திருப்பி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதுக்குரிய ஆதாரங்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்ப்போம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, இன்னும் தெளிக்கிற ஞானஸ்தானம், பிள்ளையை கொண்டு வந்து அல்லது ஒரு ஆளை கொண்டு வந்து தெளிப்பாங்க சர்ச்சில், தெளிக்கிற ஞானஸ்தானம். இந்த தெளிக்கிற ஞானஸ்தானம் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு தானே என்று சில ஆட்கள் கதைக்கக்கூடும். இது இன்னொரு வகையான ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடும். அது எங்களுக்கு எசேக்கியேல் புத்தகத்திலே, நாங்கள் எசேக்கியேல் புத்தகத்தை திருப்பி கொண்டோம்னு சொன்னா எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உங்களின் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் என்று சொல்லி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதுக்கு உரிய பேக்கப், அதுக்கு அது என்ன விளக்கம்? இந்த பழைய ஏற்பாடு புத்தகத்திலே வருகின்ற இந்த நியாய பிரமாணங்கள் சம்பந்தமாக இதுக்கு இதே நாங்க குறிப்பிடப்பட்டிருக்கோம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாடு காரியங்களை ஃபாலோ பண்றார்கள், யூதர்களா இருக்கலாம், பழைய ஏற்பாடு நியாய பிரமாணங்களை ஃபாலோ பண்றார்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரியமாய் இது இருக்கிறது. 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் உட்கார்ந்திருந்து வாய்ச்சி பாருங்க. ஆண்டவர் அந்த ஜலத்தை தெளிப்புற ஒரு சம்பிரதாயம், ஒரு கலாச்சாரமாக அதிலே குறிப்பிடப்படுற வசனம் தான் இருக்கிறது. அது ஞானஸ்தானத்தையோ அல்லது முழுக்கு ஞானஸ்தானத்தையோ அல்லது பரிசுத்தாவியிலே பெறப்படுகிற ஞானஸ்தானத்தையோ குறிப்பிடவில்லை. முழுமையாக அது கலாச்சாரம், நியாய பிரமாணத்துக்கு கீழே வருகிறது. அதை நாங்கள் இன்னொரு காணொளியிலே மிகவும் ஆழமாக நாங்கள் அதை பார்க்கலாம். நாங்கள் அடுத்த வகையான ஞானஸ்தானத்துக்கு நாங்க மூவ் பண்ணுவோம். ஸோ குழந்தை ஞானஸ்தானத்தை பற்றி பார்த்தோம், தெளிப்பு ஞானஸ்தானத்தை பற்றி பார்த்தோம். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம். இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சபைகள் இருக்கிறது, நிறைய சர்ச்சஸ் இருக்கிறது. அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க மரம் திரும்பின பிறகு அவங்க ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்னு சொன்னா, நான் உன்னை ஞானஸ்தானம் பண்ணுகிறேன், பிதாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அப்படியே முடிச்சிடுவாங்க. எங்களுக்கு தெரியும், சில சபைகளிலே பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஆனா சில சபைகளிலே பிதாவில மட்டும் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, மீண்டுமாக நாங்கள் இந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை கொடுத்து பார்க்க சொன்னா, அவன் முழுக்க முழுக்க கொடுத்த ஞானஸ்தானம் பிதாவில், அவன் முழுக்க முழுக்க கொடுத்த ஞானஸ்தானம் பிதாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஏனென்று சொன்னால் யோவான் ஸ்நானகன் ஏசப்பாவினுடைய வழியை, ஏசப்பாட மிஷனை, ஏசப்பாட அந்த புதிய உடன்படிக்கையின் ஆரம்பத்தை ஆயத்தப்படுத்த வந்தவன். எங்களுக்கு நாங்க பார்க்கலாம், நாங்க அழகாக லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக காண்பித்து கொடுப்பேன் சொன்னார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன் என்று சொன்னால், யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருவார், அவரின்
பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். நான் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னு சொல்றார் யோவான். நான் உங்களுக்கு ஜலத்தினாலா ஞானஸ்தானம் தாரன், ஆனா எனக்கு பின்னால வாரவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் தருவார் என்று சொன்ன யோவான் சொல்லுற காரியம், எனக்கு ஆவியினால் ஞானஸ்தானம் தர முடியாது. நான் கொடுக்கிற ஞானஸ்தானம் பிதாவில மட்டும்தான் நான் ஞானஸ்தானம் கொடுப்பேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆண்டவரை முழுசாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கீழ்ப்படிந்து ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எங்களுக்கு மேலே கையை வைத்து ஞானஸ்தானம் தார எந்த ஒரு பிலீவரா இருக்கலாம், அவர் சொல்ற வார்த்தை பிதா, குமாரன் இயேசு, பரிசுத்தாவியின் நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்தானம் தாரம் என்று சொல்லி. ஸோ அதுல அந்த முன்னுக்கு வர கம்போனன்ட், அதாவது பிதா என்றதை குறித்து தான் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஏனென்று சொன்னா அந்த டைம்ல இயேசப்பட ரத்தம் சிந்தப்படவில்லை, ஆண்டவருடைய கிருபை வழங்கப்படவில்லை, ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கை நிறைவேறவில்லை, ஆண்டவருடைய இயேசப்பாவுடைய ரத்தம் சிந்தப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளர் எல்லார் மத்தியிலும் கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதனாலதான் யோவான் பிதாவுட நாமத்தினால மட்டும் ஞானம் கொடுத்தான். இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த பிதாவிலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்ன செய்யறாங்க, பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு பரிசுத்தாவியார் வழங்கின பிறகு பேதுரு பவுல் ஊழியம் செய்யும் பொழுது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இந்த இப்படியான பிதாவிலே ஞானஸ்நானம் பெற்றவர்களை மட்டும் இந்த பவுல் சந்திக்கிறார். பவுல் சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறார், உங்களிலே பரிசுத்தாவியை நான் காணவில்லை என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்கிறார், கையை வச்சு ஜபிச்சு பரிசுத்தாவிலே ஒரு ஞானஸ்நானத்தை இந்த பேதுரு வழங்குகிறார். ஸோ அதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பேர் வாராங்க, அவங்க இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, தேவனுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பரிசுத்தாவி இருக்கல. அது எப்படி சாத்தியப்படும்? அதப்படி அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்லாமல் இருக்கும். ஞானஸ்நானம் பெற்றாலே ஆண்டவர் பரிசுத்தாவியார், அதுக்கு முதலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே பரிசுத்தாவி வந்திருக்கணுமே என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கும் பொழுது இவர்கள் சமாரியர்களா இருந்தார்கள். இந்த சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்ப ஞானஸ்நானம் நடந்திருக்கும், இயேசப்பாருடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுபடுறதுக்கு முன்பதாக அந்த ஞானஸ்நானம் கொடுபட்டிருக்கும். அது யோவான் கொடுப்பட்டிருக்கலாம், அல்லது இன்னொரு ஆளால் அது கொடுப்பட்டிருக்கலாம். அந்த இடத்துல பரிசுத்தாவியார் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஸோ அவர்கள் பிதாவினாலும் இயேசுவினாலும் மாத்திரம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அப்ப அங்க பரிசுத்தாவி கொடுப்படலன்றோனே பேதுரு அவருடைய சீஷர்களும் என்ன செய்கிறாங்க, கைகளை வைத்து ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்கள் என்று சொல்லி ஒரு வகையான ஆவியிலே ஒரு ஞானஸ்நானத்தை அந்த இடத்திலே கொடுத்து கொள்ளுகிறார்கள். நீங்க யோசிக்க கூடாது ஒரு தரம் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று. இந்த இடத்திலே மறைமுகமாக கையை வைத்து ஜபிக்கும் பொழுது ஆவியிலே அவர்களுக்கு 2ஆம் தரம் ஞானஸ்நானம் பெறுகிறது. ஏனென்று சொன்னா நான் சொன்ன ஞானஸ்நானத்துல 3 கம்போனன்ட் இருக்குன்னு சொல்லி, ஒன்று பிதா, குமாரன் இயேசு, பரிசுத்தாவியானவர். இந்த 3 எலிமெண்ட்லையும் எங்களுக்கு ஞானஸ்நானம் நடக்கணும். ஸோ ஞானஸ்நானத்துக்கு கீழே 3 வகை இங்க வருது. ஸோ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் ஓன்லி ஒரே மாத்திரம் பிதாவிலே. ஆனா ஏசப்பாக்கு பிறகு வருகின்ற ஞானஸ்நானம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு தெரியும், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஏசப்பாட பிரதான கட்டளை என்ன சொல்லுகிறது? அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சகலரையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியிலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா யோவான் சொல்லக்குள்ள என்ன சொல்றான், நான் ஜலத்தினால மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுப்பேன், நான் பிதா என்ற உரிமையில மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுப்பேன், நான் ஆவியிலே ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஏன்னு சொன்ன அந்த பரிசுத்தாவி இன்னும் இந்த உலகத்துக்கு ஆக்களுக்கு உள்ளே போவதற்கு இன்னும் வழங்கப்படவில்லை என்று யோவான் பிரசங்கிக்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நீங்க யோசிக்க கூடாது, சிலாக்கள் பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் பெறலாம், ஆனா ஸ்டில் ஜலத்தினாலும்
பிதாவினாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க கொடுக்க விரும்புகிறேன். கொர்நெலியோட கதை. பேதுரு கொர்நெலியும் அவனுடைய வீட்டாரையும் சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் அதை வாசிக்க கேட்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47ஆம் 48ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கி வைக்கலாமா என்று சொல்லுகின்றான். கொர்நெலியு இருக்கார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டார். அவனுக்கு பரிசுத்தாவி வந்துட்டு அந்நிய பாஷையை பேசினான். உடனே பரிசுத்தாவி கிடைச்சிட்டு, ஆனா ஞானஸ்தானம் பெறல. சோ கொர்நெலியுக்கு பரிசுத்தாவிலே ஞானஸ்தானம் கிடைப்பட்டது. ஆனால் பவுல் ஒரு கட்டளையாக கட்டாயம் நீ செய்யணும். ஏன்னு சொன்னா 48ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். சோ 3 கம்போனனும் மஸ்ட், கட்டாயம் இம்பார்ட்டன்ட், ஒன்று மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பரிசுத்தாவில ஞானஸ்நானம் பெற்றுட்டு உடனே பாதிரி சொல்றார், இல்ல கர்த்தருடைய நாமத்திலே உனக்கு பரிசுத்தாவி கிடைக்கணும், பிதா குமாரனுடைய நாமத்திலே பரிசுத்தாவி கிடைக்கணும்னு சொல்லி அடுத்த அந்த பேக்கேஜ் அப்படியே டுகெதரா ஒரு ஞானஸ்நானத்தை எங்க கொடுக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி வித்தியாசமான ஞானஸ்நானங்கள் இந்த உலகத்திலே இருக்கு. ஆனால் எங்களுக்கு எங்களுடைய தேவன் தருகிற ஞானஸ்நானம், தேவன் செய்ய போகிற அல்லது எதிர்பார்க்கிற ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவி. எங்கள்கிட்ட பரிசுத்தாவியும் இருக்கணும், ஜலத்துல நாங்க மூழ்கியும் எழும்பி ஞானஸ்நானம் பெறணும். யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையிலே இருந்தான். அன்றைக்கு அந்த பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது தண்ணீரை கண்ட உடனே அதை நிப்பாட்டிட்டு அப்படியே ஞானஸ்நானம் கொடுக்கிறான். தண்ணீர், எங்கிட்ட இவ்வளவு வகையான தண்ணீர் இருக்கு இந்த உலகத்துல. இந்த உலகத்துல 70% வாட்டர். கடல் இருக்கு, ஆறு இருக்கு, பொண்டு இருக்கு, லேக் இருக்கு, வகையான தண்ணி இருக்கு. ஏன் நாங்க ஒரு சின்ன கப்புல தண்ணியை எடுத்து தெளிக்க வேண்டும்? ஏன் நாங்க ஒரு தலையில தண்ணியை ஊத்த வேண்டும்? போயிட்டு அப்படியே நாங்க முழுகி ஒரு முழுக்கினால் எங்களை ஆண்டவர் சுத்திகரித்திருக்கிறார் என்று சொல்லி எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாங்கள் வாய்ச்சது போல நாங்கள் மூழ்கி எழும்போதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஞானஸ்தானமா இருக்கிறது. மற்ற எல்லா வகையான ஞானஸ்தானமும் ஒரு வஞ்சனையாயிருக்கிறது. பிசாசு கொண்டு எப்படியாவது நம்மள ஆண்டவரோட சன்னிதானத்துல போய் சேராம ஆக்குறதுக்கு அவன் என்னென்ன செய்யலுமோ அதெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கான். ஆனால் நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் வசனத்திலே பின்பற்றி சரியான ஞானஸ்தானத்தை கற்றுக்கொண்டு நாங்கள் சரியான ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஸோ ஆஸ் அ சம்மரி நான் சொல்ல போறேன்னு சொன்னா, யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானம் பிதாவிலே ஞானஸ்தானம். ஏசப்பா எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்த பிறகு வருகின்ற ஞானஸ்தானம் பிதாவோட சேர்த்து இயேசு அண்ட் ஹோலி ஸ்பிரிட், இயேசு பரிசுத்த ஆவியானவர், அந்த மூண்டையும் ஆண்டவர் இணைச்சி ஒரு ஞானஸ்தானம் தருகிறார். அந்த ஞானஸ்தானம் முழுகி எழும்புறதுக்கான ஞானஸ்தானமா இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையிலே நீங்க ஒரு குழந்தை ஞானஸ்தானமோ தெளிப்பு ஞானஸ்தானமோ அல்லது ஓன்லி யோவான் கொடுத்த பிதாவில மட்டும் ஒரு ஞானஸ்தானமோ அல்லது என்னோட ஹோலி ஸ்பிரிட் இருக்கு, ஆண்டவர்கிட்ட வந்துட்டார், நான் ஹோலி ஸ்பிரிட்டால் வல்லமையான காரியங்களை செய்கிறேன், ஆனா நான் முழுக்கு ஞானஸ்தானம் பெறவில்லை என்று நினைச்சிங்கன்னு சொன்னா இது கட்டளையா இருக்கிறது. அந்த முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த பிதா ஆவிலால் ஞானஸ்தானம் என்பது உங்களோட வாழ்க்கையிலே அர்ப்பணப்படுது. இப்படியான ஞானஸ்தானம் பயனற்ற ஞானஸ்தானம், அது ஒரு ஞானஸ்தானமே அல்ல, அது ஞானஸ்தானத்துக்கு கீழே வராது. ஸோ அதை ஒரு ஞானஸ்தானமா யோசிக்க வேணாம். ஒரு குழந்தையில ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருந்தா அது நாட் வேலிட், அது ஞானஸ்தானமே இல்லை. ஸோ உங்களோட வாழ்க்கையிலே ஞானஸ்தானம் நடைபெறவில்லை என்ற அர்த்தம். நீங்க தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையிலே ஞானஸ்தானம் நடைபெறவில்லை என்ற அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க மூழ்கி எழும்பிட்டீங்க, ஆனா நீங்க பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம் பெறவில்லை என்று சொன்னா நீங்க போய் அந்த பாட்டை முடிவு பண்ண வேண்டியவர்களா இருக்கு. அந்த பாட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். நீங்க பரிசுத்தாவில மட்டும்தான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க, ஆனா மூழ்கி எழும்பல்ல, உங்களுக்கு ஞானஸ்தானம் நடக்கலன்னு சொன்னா போய் மூழ்கி எழும்பி பிதாவிலே ஞானஸ்தானத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணி அதை ஒரு ஃபுல்ஃபில் ஆக்கி வைங்க. எங்களை ஏசப்பாக்காக நாங்கள் ஒரு 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 தொட்டியிலே ஒரு லேக்கிலே போய் மூழ்கி எழும்புறதால ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ உங்களோட வாழ்க்கையிலே நடந்த ஞானஸ்தானம் சரியான ஞானஸ்தானமா,
அது சரியா அமைகிறதா, எங்களுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ் அமைகிறதான்னு சொல்லி நீங்கள் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். ஜஸ்ட் சோதித்து பாருங்க. உங்களை யோசிக்க வேணாம். பிழை என்று சொன்னா யோசிக்க வேணாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போய் ஞானஸ்தானத்தை பெற்று ஆண்டவருக்குள்ளே கட்டுப்படுங்கள். சாத்தான் எங்களை தொட்டு விடாதபடி நாங்கள் ஆண்டவருக்காக நிமிந்து நிற்கிற ஜாதியாக தொடர்ந்தும் நாங்கள் சத்தியத்திலே வளர்கிற பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுப்படுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த எபிசோட்ல நான் கதைக்க போற காரியங்கள், ஞானஸ்தானம் பெறும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னத்தை அறிக்கையிட வேண்டும், அதுக்குரிய ஞானம் என்ன வேண்டும், ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன உங்கள் வாழ்க்கையில வரும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன உங்களோட வாழ்க்கையில வரும், என்ன வகையான காரியங்கள் பைபிளின் படி நடந்திருக்கிறது, புதிய ஏற்பாடின் படி நடந்திருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இணைந்திருங்கள். Stay tuned and subscribe our channel.